ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தனிஷ் ஜுவல்லரியில் நான் வாங்கின ஜுவல்லரி தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் அப்புறம் எல்லா வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நகை சீட்டு வந்து போட்டு தான் வந்து தனிஷில் வந்து நகை வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஸ்கீம் வந்து 11 மாத ஸ்கீமு. ஜுவல் சீட் முடிஞ்சு ஒரு 15 நாள் கழிச்சு தான் வந்து போய் என்னால் நகை எடுக்கிற மாதிரி இருந்தது. நான் வந்து பிளான் பண்ணது ஒரு டிசைன் வந்து பிளான் பண்ணிட்டு வந்து போயிருந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினது வந்து வேறையாக தான் வந்து இருந்தது. கடையில் போனாவே வந்துட்டு நமக்களோட கண்ணே வந்து சும்மா இருக்காது, அதை பார்க்கலாம் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கடைசியில் வந்து வேறு தான் வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை போல் வந்து போய் டிசைன் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பார்க்க தான் வந்து போயிருந்தேன். அப்போவே வந்துட்டு சில கலெக்ஷன்ஸ் பிடிச்சங்காட்டி பே வந்து பண்ணிட்டோம். நான் புதன்கிழமை நல்ல நாளாக இருக்குன்னு சொல்லிட்டு புதன்கிழமை போய் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஜுவல் வந்து எடுத்து ஃபைனலைஸ் பண்ணுற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜ் எல்லாம் வந்துட்டு இவ்வளோ வேஸ்டேஜ் இந்த நகைக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை. நம்ம எடுத்து எல்லாம் ஃபைனலைஸ் பண்ண பிறகு தான் இவ்வளோ வேஸ்டேஜுங்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக வந்துட்டு இருந்தது. இதுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் வந்து போடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயங்கர ஷாக்காக தான் வந்துட்டு இருந்தது. நீங்கள் ஃபஸ்ட்டு நகையை வந்து சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதனோட வேஸ்டேஜ் எல்லாம் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் வந்து நகை வாங்கிக்கோங்க. ஸோ என்ன மாதிரி கொஞ்சம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் செயின் மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். வித் இயரிங்கோடு வந்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். பட் வந்து நம்மளோட ஸ்ட்ரீட் அமௌண்ட் வந்துட்டு ஒரு 1.5 பவுன் கிட்ட வந்துட்டு வாங்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் எல்லாமே ரொம்ப லேஸாக வந்துட்டு இருந்தது. அப்படியே 2-3 யூஸில் வந்து யாராவது பிடிச்சி இழுத்தாங்கனாலே வந்து அந்து போகிற மாதிரி தான் வந்து அந்த செயினோட இதெல்லாம் இருந்தது. இது வந்து நல்லா சாலிடாக 1 பவுனுக்கு அழகாக வந்துட்டு இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து 10 கிராம் வெயிட்டில் வந்துட்டு இந்த செயின் வந்து இருந்தது. இதோட டிசைனும் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருந்தங்காட்டி தான் இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் ஜுவல்லரின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளுக்குள்ளே வந்து இந்த செயின்குள்ளே வந்து ஒரு பால் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி பேட்டர்ன் இருக்கும். இதே வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம டிசைன்லாம் சூஸ் பண்ண பிறகு அப்போ தான் சொன்னாங்க இந்த செயின் ஃபைனலாக நான் வந்து பில் போடுற ஸ்டேஜே வந்துடுச்சு. அப்போ தான் சொல்கிறாங்க இந்த செயினோட வேஸ்டேஜ் வந்துட்டு 23% நம்ம சீட் அமௌண்ட்டில் வந்துட்டு நம்ம இது 50% தான் வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி வேறு ஏதாவது செயின் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். பட் வந்து நான் பெண்டன்ட்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகலை. ஸோ நம்ம வந்து சரி ஃபைனல் பண்ணதே அப்படின்னு சொல்லிட்டு இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். பட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. நான் வந்து முன்னாடி வந்து நகை சீட்டு போட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம வந்து ஜுவல்லுக்கான காசு வந்து கிராம் சேர்ந்துருக்கும்ல. ஸோ நம்ம வந்து வித்தவுட் எந்த மணியும் இல்லாமல் நம்ம கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிட்ட வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருந்தது. நம்ம ரூபியில் வந்து கொஞ்சம் ஜுவல் வந்து வாங்கியிருந்தேன். ஓகே, அந்த இதுக்கு வந்து நம்ம பே பண்ணால் ஓகே தான். பட் வந்து இதுக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு என்னால் வந்து ஒரு இயரிங்க்கு அந்த அளவுக்கு போடுவாங்கன்னு தெரியும். பட் வந்து இந்த செயினுக்கு வந்து போட்டது என்னால் தாங்கவே முடியல. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரூபியில் வந்துட்டு பன்னன் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கினோம். ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு இந்த ரூபி எமரால்டெல்லாம் நான் வந்து வாங்கினேன். ஒரு சின்னதாக ஒரு பெண்டன் தான். இந்த ரூபிக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வெயிட் வந்து தனியாக 4,000 கிட்ட வந்து போடுறாங்க. அதுக்கு தனியாக நம்ம வந்துட்டு இந்த செயினுக்குன்னு தனியாக மேக்கிங் சார்ஜ் எல்லாம் இருக்குது. நான் வீடியோவில் வந்து பில்லும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ தனித்தனியாக வந்துட்டு நம்ம மேக்கிங் சார்ஜ் கொடுக்குற மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. இதுக்கு நான் சீட்டு போடாமையே வந்து எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த பெண்டன் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு பேராக வந்து ஒரு இயரிங்கு, அதுக்கப்புறம் வந்து ரிங்கு இந்த மாதிரி எடுத்துட்டால் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு செட்டு மாதிரி ஆயிரும். ஸோ காலேஜெல்லாம் பிள்ளைங்க வந்து போகும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு செட்டு வந்து போட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இருந்தே வந்து நம்ம நகை வந்து சேர்த்து வச்சாதான் பின்னாடி வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ கொஞ்சமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்டு போட்டு தான் வந்து கடந்த ஒரு 3 வருஷமாக தான் வந்துட்டு இந்த சீட்டு வந்து போட ஆரம்பித்தேன். நமக்கு சீட்டு போட்டு வாங்குறதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பெனிஃபிட் தான். உங்களுக்கு கடை வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 0% வேஸ்டேஜ்லேயே நம்ம வந்து நகையை வந்து சூஸ் பண்ணி வந்து வாங்கிக்க முடியும். அடுத்தது குட்டியாக வந்துட்டு ரூபி
பெண்டன் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ 2 பாப்பா இருக்கங்காட்டி யார் வேணால் பின்னாடி வந்து மாற்றி மாற்றி போட்டுப்பாங்கள்ல, செயின் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாங்கியிருந்தேன். இந்த ரூபியோட வெயிட் இதெல்லாமே வந்துட்டு தனித்தனியாக தான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, கோல்டோட வெயிட்டுக்கு கிடையாது. இது இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஃப்ளவரி பேட்டர்னில் இது எந்த செயின் கூட வேணாலும் நம்ம பேரப் வந்து போட்டுக்கலாம். நம்ம சுடிதார் செயின், ஷார்ட் செயின் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கும். இந்த பின்னாடி ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து 18 கேரட் கோல்டு மாதிரி தான் இருந்தது. நமக்கு 22 கேரட் அந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து வந்து வாங்கிக்கலாம். டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக நிறையா டிசைன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இல்லை. ஒரு 10 பீஸ் வந்து காமிக்கிறாங்க, அதுலேருந்து ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து பிக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் என்னோடய செயினுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஓவரால் அந்த செயினோட டிசைனு. அந்த ரூபி பெண்டன் வைக்கும் போது ரொம்பவே வந்து சூப்பராக வந்துட்டு இருந்தது. வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்தது. ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டு ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு இருந்தது. என்கிட்ட வந்துட்டு இன்னொரு செயினும் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கு வேணாலும் வந்து பேரப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரூபி பெண்டன்ட்டு. குவாலிட்டி வைஸு அந்த தங்கம் அதெல்லாமே வந்துட்டு சூப்பராக தான் வந்துட்டு இருக்குது. பட் வந்து எனக்கு மேக்கிங் சார்ஜ் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து எப்போ போட ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். நான் வந்து 8வது மாதம் 2024 வந்துட்டு போட ஆரம்பிச்சிருந்தேன். சீட் அமௌண்ட் வந்துட்டு 10,000 வந்துட்டு மந்த்லி பே பண்ணுற மாதிரி தான் வந்து வச்சுருந்தேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்துட்டு 1.533 கிராம் வந்துட்டு எனக்கு ஆட் ஆயிருந்தது. ஸோ இவங்க வந்துட்டு கிராமு வந்துட்டு நம்ம வந்து 14 கிராம் கிட்ட எனக்கு சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு நகை வந்து வாங்க சொல்கிறாங்க. பட் வந்து அதனோட மேக்கிங் சார்ஜ் வந்துட்டு அவங்க வந்து எடுத்துக்க கிடையாது. ஒரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மேக்கிங் சார்ஜ் எல்லாம் நம்ம அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கொடுத்து பே பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அந்த செயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் வெயிட்டில் வந்துட்டு இருந்தது. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கோட கோல்டு ரேட் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மேக்கிங் சார்ஜ் வந்து 20,000 கிட்ட வந்து வருது. டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 991 வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த ரூபி பெண்டன்ட் வந்துட்டு 1.644 கிராமில் வந்துட்டு இருக்குது. மேக்கிங் சார்ஜ் வந்து 4,000 வந்து வருது. அதில் டிஸ்கவுண்ட் வந்துட்டு 2,000 வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் அமௌண்ட் வந்து நம்ம தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பெண்டன்ட் வந்துட்டு 1.360 வந்துட்டு இருக்குது. அதோட மேக்கிங் சார்ஜ் வந்து 2,700 ருபீஸ் வந்து வருது. நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1,500 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயினுக்கு தான் வந்துட்டு அதிகமான வேஸ்டேஜ் வந்து கொடுக்குற மாதிரி வந்துட்டு இருந்தது. டோட்டலாக வந்துட்டு 28,920 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே சீட்டு வந்து போடக்கூடாதுன்னு தான் நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப வேஸ்டேஜ் வந்துட்டு அதிகமாக போகிற மாதிரி இருந்தது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த தனிஷில் வந்து போடுறது அப்படின்னு நான் வந்து பர்சனலாக வந்து திங்க் பண்ணியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிரச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஆல்.